Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.4ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A and B ரெண்டு செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இது எனக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. f of x is equal to ax plus b. அந்த கண்டிஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா f such that a to bன்னு கொடுத்துருக்காங்க. f such that a to bங்கிறப்ப எனக்கு ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சோம்னா அதில் ஏங்கிறது எனக்கு லெஃப்ட் சைடில் வர ஒரு டொமைன், அடுத்து பிங்கிறது எனக்கு ரைட் சைடில் வர்ற ஒரு கோடொமைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் f of x is equal to ax plus bங்கிறது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன். இந்த கண்டிஷனில் இருக்கிற a and bயோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கண்டிஷன் எழுதிக்கிறேன். f of x is equal to ax plus b. இப்போ இந்த இடத்துல நான் மேப் பண்ணால் எனக்கு இப்போ ஒரு ஆரோ டயக்ராம் நான் இந்த இடத்துல வரைகிறேன். அந்த ஆரோ டயக்ராமில் -1ஐயும் 0வையும் மேப் பண்ணுவோம், அடுத்தது 1ஐயும் 2வையும் மேப் பண்ணுவோம். கரெக்டாக? அப்படின்னா எனக்கு -1 மேப் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடச்சிருக்கு. ஆரோ டயக்ராமில் இந்த இடத்த எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த இடத்த f of xன்னு சொல்லுவோம். எக்ஸில் வந்து எனக்கு -1 வந்து இருக்கும், f of xயில் வந்து எனக்கு 0 இருக்கும். அப்படின்னா -1ஐயும் 0வையும் மேப் பண்ணியிருப்போம். அப்படின்னா இந்த இடத்துல நான் f of xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 0 is equal to a into -1 plus b கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு a into -1 - a கிடச்சிருக்கும் plus b equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது திருப்பி f of x. இந்த இடத்துல வந்து எனக்கு 1 and 2 வந்து இருக்குது. 1 and 2ங்கிறப்ப இந்த இடத்துல 1, 2 ரெண்டுமே மேப் ஆகிருக்கு. f of xயில் வந்து எனக்கு 2 வந்து இருக்குது, அடுத்தது வந்து xயில் 1 இருக்குது. அப்படின்னா 2 is equal to a into 1 plus b கிடச்சிருக்கு. அப்படின்னா a into 1 வந்து எனக்கு a, அப்படின்னா a plus b is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் a and 1 and 2வை நான் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் சால்விங் 1 and 2 ரெண்டுமே சால்வ் பண்ணுறேன். நான் -a plus b is equal to 0, a plus b is equal to 2. இது ரெண்டுமே ஆட் பண்ணனா எனக்கு ப்ளஸ் ஏவும் -aவும் கேன்சல். அப்படின்னா 2b is equal to 2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 2வும் 2வும் கேன்சல். அப்படின்னா பியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பியோட வேல்யூ 1ங்கிறத நான் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா -a plus b is equal to 0, அப்படின்னா -a plus bக்கு பதிலாக 1 equal to 0. இப்போ இந்த +1 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -1. அப்படின்னா -a is equal to -1 - கேன்சல். அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் வந்து நம்மளையும் கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஏ அண்ட் பியோட வேல்யூ. அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.